மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல விவசாயம் செழிப்பா இருக்கும். ஒரு சில பகுதிகள்ல வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும். சில இடங்கள்ல ஆடு மாடு வளர்ப்பு சிறப்பா இருக்கும். இன்னும் சில இடங்கள்ல பிசினஸ் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட ஒரே ஒரு இடத்துலதான் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பெரிய பெரிய தொழில்துறை நிறுவனங்கள், நெசவு, ரெடிமேட் எக்ஸ்பர்ட்னு எல்லாமே ஒரே பகுதியில சிறப்பா இருக்குன்னா ஆப்ஷனே இல்லாம எல்லாருமே சொல்ற ஒரே பேர் கொங்கு மண்டலம். ஆமாங்க, அவங்க எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல், ரெடிமேட் பிசினஸ் எக்ஸ்பர்ட்ஸ்னு குளோபலா ரீச்சா இருக்க பகுதியா இருந்தாலும் இன்னும் கூட பழமை மாறாம ஒவ்வொரு குடும்பத்திலயும் விவசாயத்தை கைவிடாம இருக்காங்க. நிலமும் அதுல செய்யற விவசாயமும் இவங்களோட குடும்ப பெருமையா பாக்குறாங்க. இது வெறும் ப்ராப்பர்ட்டியா பாக்குறது இல்ல. நிலம் ஒவ்வொரு குடும்பத்தோட பெருமை. அத நல்ல முறையில காப்பாத்தணும்னு நினைக்கிறதா அவங்களோட முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் காரணமா இருக்கு. நீர்ப்பாசன வசதி இல்லாத இடத்துல கூட கிணறு, குளம், கூட்டு பாசனம்னு அந்த இடத்துல விவசாயத்தை செழிக்க வைக்க ஏகப்பட்ட முயற்சிகளை செய்வாங்க. நிலத்துல உழைச்சு அதுல இருந்து வர வருமானத்தை சேமிக்க தெரிஞ்சவங்க தான் எந்த ஒரு தொழிலையும் சரியா செய்ய முடியுங்கிறது இந்த பகுதி மக்களோட ஆணித்தனமான நம்பிக்கை. இவங்க எல்லாருமே அவரவர் குடும்ப தேவைக்கு விவசாயம் செய்வாங்க. அதுல இருந்து வர பணத்தை இவங்களோட நிரந்தரமான வருவாயை மாத்துவாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற அதிகப்படியான விளைச்சல் தான் வியாபாரத்துக்கு கொண்டு போவாங்க. முதல்ல தனிப்பட்ட குடும்பத்துக்கு பயன்படுற மாதிரியான பயிர்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதோட மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து உள்ளூர்லயோ இல்ல வெளியூர்ல இருக்க சந்தைகளையோ வியாபாரத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இப்படிதான் இவங்க சிறந்த விவசாயிகளா மட்டும் இல்லாம பொருளுக்கான விலையை நிர்ணயம் செய்யறதுலயும் பெஸ்ட் ஆனவங்களா மாறினாங்க. விவசாயம் வேணா பல நூற்றாண்டுகள் அந்த பகுதியில நடந்துட்டு வரலாம். ஆனா அந்த விவசாயத்துல இருந்து கிடைக்கிற பொருட்களை வியாபாரம் செய்யறதுலயும் அவங்களோட பொருட்களுக்கு மதிப்பை கூட்டி அது குளோபல் மார்க்கெட்ல சேல் பண்ற டெக்னிக்கையும் இவங்க காலப்போக்குல தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த கொங்கு பகுதிகளோட கிராமங்கள்ல இருக்க விவசாயிகளுக்கு கூட உலக சந்தையோட தேவை தெரியும். அதுக்கான விலையை டிசைட் பண்ணவும் தெரியும். அந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்கிறதாலதான் விவசாயம் செஞ்சு பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு. ஈரோடுல விளையிற மஞ்சள், கரூர்ல இருக்க பருத்தி, வீடுகள்ல வளர்க்கப்படுற ஆடு மாடுகள், அது மூலமா கிடைக்கிற துணை பொருட்கள்னு எல்லாமே உலகத்தர குவாலிட்டியில மெயின்டைன் பண்ணப்படுது. இந்த பகுதி மக்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் தான் இவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கில்லா இருக்கும். இதுதான் பெருமளவு லாபத்தை தரக்கூடியதா இருக்கு. பாசன வசதிகள் இல்லாத இடங்கள்ல கூட இன்னோவேட்டிவான ஐடியாஸை வச்சு குளம், கிணறுன்னு உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஒரு பெஸ்டான வாட்டர் ரெகுலேஷன் மெத்தட ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸா ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த பகுதியில என்னைக்காவது விவசாயிகள் மனவேதனை அடைஞ்சாங்க, விளைச்சல் நல்லாவே இல்லைன்னு குறை சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரியான எந்த நியூஸும் அதிகமா வரவே வராது. ஒரு தொழிலை வெற்றிகரமா நடத்த தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அதனாலதான் முட்டையும் பாலும் அதிகமா கிடைக்கிற இந்த இடத்துல அது சார்ந்த இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆச்சு. ஹட்சன், ஆவின், நாமக்கல் முட்டைகள்னு விவசாயத்துல கிடைக்கிற துணை பொருட்களுக்கான ஒரு மார்க்கெட்டே உருவாக்க முடிஞ்சிருக்கு. இப்படி எல்லா விஷயத்திலயும் அப்டேட்டடா பேசிக் நாலேஜ வளர்த்துக்கிட்டு உலக சந்தையில போட்டி போடுற அளவு விளைச்சல் அதிகமானா அது எப்படி வேற ப்ராடக்டா மாத்தி மார்க்கெட்ல சேல் பண்ணலான்னு யோசிக்கிறதுன்னு எதெல்லாம் இல்லையோ அதையே உங்களோட ஐடியா இப்படிதான் இருக்கும். பணம் இல்லையே நினைக்காம அது உருவாக்குற வழிகளை யோசிப்பாங்க. பணம் இருந்தாதான் தொழில் செய்ய முடியும்னு யோசிக்காம என்கிட்ட இருக்கிறத எப்படி பணமா மாத்தலான்னு யோசிப்பாங்க. இந்த ஒரு குவாலிட்டி தான் இவங்களால விவசாயத்தை ப்ராஃபிட்டபிளான பிசினஸா மாத்த முடிஞ்சிருக்கு. செகண்ட், ஃபெயிலியர் ரெசிஸ்டன்ஸ். மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யாம அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிற பண்பு உதவியா இருக்கும். ஃபோர்த், கம்யூனிட்டி பேஸ்ட் எக்கனாமிக். பெரும்பாலும் இந்த பகுதி மக்கள் ஒரு கூட்டமா குடும்பமா இருந்ததா எந்த ஒரு வேலையும் செய்வாங்க. செய்யறத இந்த பகுதியில நல்லாவே பார்க்க முடியும். ஆடு மாடுகளை கவனிக்கிறதா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன வயல் அதுக்கான மதிப்பு கூட்டும் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க. அதே போல செஞ்சு உள்நாட்டிலும் வெளிநாடுகள்லயும் நிரந்தரமான ஒரு நல்ல பேரை வாங்கி தந்திருக்காங்க. கரூர்ல விளையப்படுற பருத்திய வெறும் விளைப்பயிரா பார்க்காம அதுக்கான மதிப்பு கூட்டும் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்காங்க. அதே போல காரணம் அங்க இருக்க மக்கள் வெறும் விவசாயம் மட்டும் இல்லாம வியாபாரம் தான். இதை தவிர விவசாயத்தை ஈஸியா இண்டஸ்ட்ரீஸ்ல கூட ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கு இணையான தொழில்நுட்பத்தோடு புது புது மிஷினரிஸ உருவாக்குற திறமையான மனிதர்கள் இருக்காங்க. கஸ்டமர்ஸோட தேவைகளை புரிஞ்சு அவங்களோட தேவைக்கு பயன்படுற மாதிரியான டிசைன்ல சின்ன அறுவடை செய்யப்படுற தேயிலை தான் பெஸ்டான குவாலிட்டியோடு இருக்கும். இப்படி இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஹிஸ்டரி ஆஃப் கொங்கு நாடு ஆண்டர்பிரினர்ஸ். நல்ல வேலைதான், இருந்தாலும் லீவு அது இதுன்னு ஏதாவது நான் ஃப்ரீயாவே எடுக்க முடியல. மோரோவர் யாருக்கு கீழும் கை கட்டி நிக்க தேவையில்ல, எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணவும் தேவையில்ல அப்படின்னு அவங்களோட ரீசன்ஸ் சொன்னாங்க. எனக்கு அவங்க சொல்றதும் சரிதானு தோணும். இதே மாதிரிதான் பல பேர் சொல்லி நான் கேட்டும் இருக்கேன். பட் தொழில் தொடங்குறதும் அதை மெயின்டைன் பண்றதும் ப்ராஃபிட் கொண்டு வர்றதும் மேன் பவர் கொண்டு வர்றதும் அவ்வளவு ஈஸியா? கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. எதை பண்ணணும்னாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற டைலாக்கு பிசினஸ்க்கு பக்காவா பொருந்தக்கூடிய ஒண்ணு. பிளானிங் இல்லாம நினைச்ச நேரத்துல முடிக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது.
எதை எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணிக்கிறானோ அதே போலதான் நம்ம பிசினஸையுமே ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி தான் இப்ப நிறைய பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆகும், சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராகவும் இருக்காங்க. அதுல இருந்து சில பேரை பத்தியும் அவங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம். பல ஊர்கள், பல இடங்கள், பல விதமான மக்கள் ஆண்டர்பிரினர்ஸா ஜொலிச்சாலும் இந்த தடவை நம்ம கையில எடுத்திருக்கக்கூடிய ஊரு கோயம்புத்தூர் பக்கம். கோயம்புத்தூர் சைடு நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸா பார்க்க முடியும். கோயம்புத்தூர் கொங்கு ரீஜன்ல ஒன்னா அமைஞ்சிருக்கு. இந்த கொங்கு ரீஜன்ல இருந்து வந்த வேளாளர் கம்யூனிட்டியை தான் நம்ம கொங்கு வேளாளர் அப்படின்னு சொல்றோம். இவங்களோட பெயர்களுக்கு பின்னால நம்ம கவுண்டர் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்றத பார்க்க முடியும். கொங்கு வேளாளர் புராணத்தின்படி 19ஆம் நூற்றாண்டுடைய மகாவித்வான் கந்தசாமி கவிராயரோட வார்த்தைகளின்படி பார்த்தா வறுமையை நீக்கிறதுக்காக கங்கை நதியிலிருந்து மரபாலன்னு அழைக்கப்பட்ட ஒரு மர்மமான உருவம் தோன்றியதாகும். அந்த மரபாலன் வழி வந்தவர்கள் தான் இவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் விவசாயம் செஞ்சவங்களை தான் வேளாளர்கள்னு அழைச்சிருக்காங்க. ஆனா கொங்கு வேளாளர் அப்படிங்கிற இந்த வார்த்தை நிலப்பிரபுத்துவத்தை கொண்டிருந்த கொங்கு வேளாள கவுண்டர்களை மட்டும்தான் குறிக்கும். மேலும் வேளாளர்கள் சாதியோட உட்பிரிவுதான் இந்த கொங்கு வேளாளர்கள்னு சொல்லலாம். ஃப்ரீடம் ஃபைட்டர் தீரன் சின்னமலையில ஆரம்பிச்ச எல்லா ஃபீல்டுலையுமே, அதாவது ரைட்டர்ஸ், ஸ்காலர்ஸ், ஜேர்னலிஸ்ட், ஜுடிஷியல் லெவல்ல, பிசினஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆர்மில, IAS, IPSன்னு இப்படி பல இடங்கள்ல சொல்லிட்டே போகலாம். இது எல்லாத்துலயும் அவங்க தங்களோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுலயும் எல்லாரும் இவங்கள ரொம்ப ஆச்சரியமா பாக்குற விஷயம்னா அது பிசினஸ்ல இவங்களுக்கு இருக்க ஈடுபாடும் அதுக்கு அவங்க போடுற எஃபர்ட்டும் தான். பண்ணாரி அம்மன் குரூப் ஃபவுண்டர் SV பாலசுப்ரமணியம் அவர்கள், KPN டிராவல்ஸ் ஃபவுண்டர் KP நடராஜன் அவர்கள், ராம்ராஜ் காட்டன் ஃபவுண்டர் KR நாகராஜன் அவர்கள், மில்கி மிஸ்ட் ஃபவுண்டர் T சதீஷ்குமார் அவர்கள், இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களும் நமக்கு தெரியாத இன்னும் நிறைய பேரும் இந்த இடத்துல இருந்து வந்த மிக சிறந்த தொழிலதிபர்கள் தான். கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியோட சக்சஸ்க்கு ரீசன்ஸ் நிறைய இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இருக்கிறது அவங்களுக்கு காலங்காலமா இருக்கிற நில உரிமை, அக்ரிகல்ச்சர்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் காலங்காலமா அவங்களுக்கு மற்ற ஆட்கள் கூட இருக்கக்கூடிய ரொம்ப உறுதியான கான்டாக்ட்ஸ், பழக்க வழக்கம்னு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இவங்க கிட்ட நிலம் இருந்ததுனால தங்களோட காசை போட்டு தன்னோட செல்வத்தை பெருக்கிக்க முடிஞ்சது. தமிழ்நாட்டுல மற்ற இடத்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற இடங்களை விட கொங்கு நாடுன்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு சைட்ல எல்லாம் நம்ம நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும். இன்னும் விரிவா சொல்லணும்னா இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் பெரிய பெரிய நிலங்களை தான் தாங்கிட்ட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நார்மல் குடும்ப உறுப்பினர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதால இந்த நிலங்கள் எல்லாம் பிளவுபட்டுச்சு. 1990 வரை எடுத்து பார்த்தோம்னா கவுண்டர்கள் பிசினஸ்ல பெருசா தாக்கம் ஏற்படுத்தின மாதிரி தெரியல. ஆனா 1990க்கு அப்புறம் பல கவுண்டர்கள் தாங்கிட்ட இருந்த உபரி நிலங்களை வித்து பல தொழில்களையும் பல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் திறந்தாங்க. இதன் மூலமா கொங்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் இது தொழில்மயமாக்கலா உருவாச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் கிட்ட பல கம்மா நாயுடுகள், எழுத்தர் மற்றும் பிற பணிகள்ல இருந்தாங்க. சோ ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு வெளியேறும்போது அவங்க கம்மா நாயுடுகளுக்கு பெரிய பெரிய நிலங்களையும் அவங்களோட நிறுவனங்களையும் கொடுத்தாங்க. இதனால அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து 1990 வரை அவங்க ஆதிக்கம் தான் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறமா கவுண்டர்களோட வளர்ச்சி 1990ல இருந்து வெளியே தெரிய ஆரம்பிக்க 90ஸ்க்கு அப்புறமா கவுண்டர்களோட ஒன்றிணைப்பு பல்வேறு துறைகள்ல பல இடத்துல திறக்க வழிவகுத்தது. நம்ம எல்லாருமே கையில காசு வந்தா அதை பொண்ணாவோ இடமாவோ வாங்கணும்னு நினைப்போம். அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அதோட விலை தான் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. அதேதான் இங்கேயும். கொங்கு வேளாளர்கள் கிட்ட அப்ப நில உரிமையும் நிலமும் இருந்ததுனால அவங்க நிலத்தோட மதிப்பு போக போக அதிகமாச்சு. அவங்க ஆரம்பிச்ச இண்டஸ்ட்ரீஸும் நல்லா டெவலப் ஆகி வந்தது. மேலும் கவுண்டர்கள் நல்ல ஒரு நெருக்கமான பிணைக்கப்பட்ட சமூக குழுவா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா உதவி செஞ்சுப்பாங்க. சோ இந்த மாதிரியான சமூக மூலாதனமும் சமூக இணைப்பும் அவங்க வணிகத்துல சிறந்து விளங்க உதவி செஞ்சது. இவங்களோட சமூகத்துல பல பேரு தொழில் முனைவராகவும் வணிகத்திலையும் சிறந்து விளங்குனாங்க. அவங்களோட பொருளாதார வெற்றிக்காக அவங்களோட பங்களிப்பை முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறாங்க. ஒரே கம்யூனிட்டியில இருந்தாலும் கூட ஒவ்வொரு தனி மனிதனோட வெற்றியும் சாதனைகளும் ஒரே மாதிரி இல்லாம தனித்து வேறுபட்டுதான் இருக்கும். கவுண்டர் சமூகத்தோட யங்ஸ்டர்ஸ் கூட நல்லா மாடர்னா குவாலிட்டியான எஜுகேஷனும் பண்ணி தங்களோட சொந்த முயற்சியிலே பிசினஸும் ஸ்டார்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இருக்க மொத்த ஜவுளி தொழிலையும் கவுண்டர்கள் தான் அதிக ஆதிக்கம் செலுத்துறாங்க. திருப்பூர்ல இருக்க ஏற்றுமதியாளர்கள் கூட பெரும்பாலும் கவுண்டர்களா தான் இருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க கொங்கு நாட்டு பகுதியில ஜவுளி பிசினஸ், போக்குவரத்து, கோழி மற்றும் இதர பிசினஸும் பண்ணிட்டு வராங்க. இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய நிறைய கான்ட்ராக்டர்ஸ், பிசினஸ் பீப்புள் எல்லாமே இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். தான் தொழில் தொடங்குறதுக்கான மூலாதனத்தை தானே ரெடி பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அவங்கள பத்தி என்ன வியக்க வச்ச விஷயம், அவங்களோட திருமணங்கள் நல்லா ஆடம்பரமா பண்ணுவாங்க. நானும் சோஷியல் மீடியால அதிகமா கோயம்புத்தூர் வெட்டிங்ஸ்லாம் பார்ப்பேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அட்ராக்டிவா இருக்கும். அவங்களோட சீரு முறை செய்யறது பார்க்கவே ஒரு பிரமிப்பா இருக்கும். நீங்களும் கோயம்புத்தூர் வெட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பணக்கார சமூகங்கள்ல இவங்களும் ஒருத்தங்க. இவங்களோட ஹார்ட்ஒர்க் எல்லாம் சேர்ந்துதான் இந்த கொங்கு பகுதியை ஒரு வளம் நிறைந்த இடமாவே மாத்திருக்குன்னு சொல்லலாம். என்னடா ஒரே சமூகத்தை பத்தி மட்டுமே பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டுல பல பகுதிகள் இருக்கு.
அதுல பல வகையா பிசினஸ் பண்ணக்கூடிய பல பிசினஸ் பீப்புள் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கொங்கு பகுதியை பத்தி மட்டும்தான் இப்ப நான் சொல்றேன். நம்ம படிக்கிறப்ப பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு. நான் இப்போ ஃபியூச்சர் growthக்கு உதவலாம். எதையும் எப்பவும் பாசிட்டிவா யோசிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சாலுமே எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவா யோசிப்போம். பட் எல்லாத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச்ல அணுகி நம்மளோட சிறந்த வாழ்க்கைக்கு எது முக்கியமோ அதுக்கான எல்லாத்தையும் கத்துப்போன சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். நம்ம தமிழ்நாடோட பேக் போனே இந்த ஒரு பெல்ட் தாங்க. தமிழ்நாடோட 1/4 ஆஃப் எக்கானமிக்கு இந்த ரீஜன் தான் காரணம். இது சென்னையோ மதுரையோ இல்லைங்க, நம்ம கொங்கு பெல்ட் தானுங்க. 7 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததை கொங்கு பெல்ட்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹாஸ்பிட்டல் அண்ட் எஜுகேஷனல் ஹப். திருப்பூர் 90% ஆஃப் நெட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே இருந்தா நடக்குது. ஈரோடு சொல்லவே தேவையில்லை, விவசாயிகளின் சொர்க்கம். சேலம் ஸ்டீல் சிட்டி. நாமக்கல் ரிக் அண்ட் முட்டையில அதுதான் நம்பர் 1. கரூர் வெஹிக்கிளுக்கு பாடி கட்டுறது அண்ட் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்க்கு பேர் போன ஊர் அது. நம்ம குயின் ஆஃப் ஹில்ஸ் நீலகிரியை பத்தி சொல்லவே வேண்டாம், உங்க எல்லாருக்குமே தெரியும். கொங்கு ரீஜியனோட ஜிடிபி மட்டுமே நேபாளை விட அதிகம், கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காக்கு ஈக்குவல். விவசாயம், டெக்ஸ்டைல், ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன் இருந்த ஊர்ல இப்போ ஐடி கம்பெனிஸும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி உங்க ஊர் எதுக்கு ஃபேமஸ்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இத காட்டுங்க. வாங்க வாங்க உட்காருங்க. காஃபி குடிக்கிறீங்களா? இது நார்மல். அடடே வாங்க வாங்க, இப்பதான் வரீங்களா? உட்காருங்க. வந்த உடனே போறன்னு பறந்தா எப்படி? காப்பி தண்ணி ஓடுறேன் குடிச்சு போட்டு 4 வளம பேசிட்டு போவீங்களாமா? உண்டுன்னுலாம் இல்ல, ஆளுக்கு 1/2 கிளாஸ் குடிங்க. காஃபி குடிச்ச உடனே எப்பாச்சுதான் வரீங்க. காப்பியோட போனா எப்படி? பருப்பு போட்டு சோறாக்குறேன், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போலாம். அப்படி